ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்களா? அடிக்குது ஜாக்பாட். கட்டாயமா சம்பள உச்சவரம்பு 25,000 ரூபாய் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கா? தரமான பிளான் வச்சிருக்க மத்திய அரசு. ஆமாங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களோட சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில தான் மத்திய அரசு ஒரு முக்கிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கு. தொழிலாளர்களோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFOக்கு கீழே கட்டாயமா பங்களிக்க வேண்டிய மாத சம்பள உச்ச வரம்பு 15,000 இருந்து 25,000 உயர்த்த அரசு பரிசீலிச்சுட்டு வர்றாங்க. இந்த முன்மொழிவு குறித்து அடுத்த மாசம் நடக்க இருக்கக்கூடிய EPFOவோட மத்திய அறங்காவலர் குழு CBT கூட்டத்துல ஆலோசிக்கப்பட இருக்கு. இதற்கு மட்டும் ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா வர்ற ஏப்ரல் 1, 2026 முதல் புதிய விதிகள் அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற ரூபாய் 15,000 அப்படிங்கிற உச்ச வரம்பு 2014ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 10 வருஷத்துல விலைவாசி மற்றும் தனிநபரோட சம்பளம் கணிசமா உயர்ந்த போதும் கூட இந்த வரம்பு மாற்றப்படாமலேயே இருந்து வருது. இதனால பல நடுத்தர வருவாய் கொண்ட ஊழியர்கள் கட்டாய PF மற்றும் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே சேர முடியாம தவிச்சிட்டு வந்தாங்க. சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுல உயர்ந்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு 4 மாதங்களுக்குள் இந்த சம்பள உச்சவரம்பை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு EPFOக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல யாருக்கு பலம் மற்றும் பாதுகாப்புன்னு பார்த்தா, இப்போ 15,000 வரைக்கும் பேசிக் சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் PF பிடிக்கிறது கட்டாயமா இருக்கு. புதிய வரம்பு 25,000 உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 25,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க இனி கட்டாய PF திட்டத்துல இணைக்கப்படுவாங்க. ஒவ்வொரு மாசமும் கையில வாங்கக்கூடிய நிகர சம்பளம், அதாவது டேக் ஹோம் பே கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களோட PF கணக்குல சேரக்கூடிய சேமிப்பு தொகை மற்றும் எதிர்கால ஓய்வூதிய தொகை பெருமளவு உயரக்கூடும். எம்ப்ளாயிஸோட PF பங்களிப்புக்கு இணையா நிறுவனமும் 12% தொகையை செலுத்தணும். இதனால தனியார் நிறுவனங்களோட செலவினமும் அதிகரிக்கும். குறிப்பா அதிகப்படியான எம்ப்ளாயிஸ் வச்சிருக்க உற்பத்தி மற்றும் சேவை துறைகள்ல இதன் தாக்கம் அதிகமா இருக்கும். புதிய 25,000 PF உச்சவரம்பு அமலுக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதுவரைக்கும் 15,000 வரை பேசிக் சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் PF கட்டாயம் அப்படிங்கிற நிலை மாறி இனி 25,000 வரைக்கும் வாங்குற எல்லாருமே இந்த சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வருவாங்க. உங்களோட சம்பளத்துல 12% பிடிக்கப்படும். உதாரணத்துக்கு உங்களோட அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சேலரியே 25,000 ரூபாய் அப்படின்னா உங்களோட பங்கா 3,000, உங்களோட நிறுவனத்தோட பங்கா 3,000 அப்படின்னு மொத்தமா 6,000 ரூபாய் உங்களோட கணக்குல சேருது. இப்போதைக்கு அதிகபட்சமாவே 3,600 மட்டும்தான் வரவு வைக்கப்படுது. சம்பளத்துல PF பிடிப்பு அதிகரிக்கிறதுனால ஒவ்வொரு மாசமும் நீங்க கையில வாங்கும் ரொக்க பணம் கொஞ்சம் குறையும். நிறுவனத்தோட பங்களிப்புல ஒரு பகுதியான 8.33% ஓய்வூதிய திட்டம் EPSக்கு போகுது. உச்சவரம்பு உயர்றதுனால நீங்க ரிட்டையர் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டும் முன்ன விட அதிகமாவே இருக்கும். PF சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இலவச காப்பீட்டு தொகை EDLஐயும் இந்த புதிய உச்சவரம்புக்கு ஏற்ப உயர்த்தப்படும். ஊழியர்களுக்கு இணையா நிறுவனமும் கூடுதல் தொகையை பங்களிக்க வேண்டி இருப்பதால நிறுவனங்களோட ஆள் சேர்ப்பு செலவு CTC அதிகரிக்கும். கூடுதல் PF பிடிப்பு செய்யப்படுறதுனால இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க 80C பிரிவின் கீழே அதிக வரி விலக்கு பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. PF உச்சவரம்போட இதர சலுகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உச்சவரம்பு உயர்வு வெறும் PF சேமிப்போட மட்டும் நின்னுடாது. EPFோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதர பலன்களையும் மேம்படுத்தும். ஓய்வூதிய திட்டம் EPSல பங்களிப்பு தொகை கூடுறதால ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மந்த்லி பென்ஷனும் கணிசமா உயரும். காப்பீடு EDLஐல PF உறுப்பினர்களுக்கான ஆயுள் காப்பீட்டு தொகையும் இந்த புதிய உச்சவரம்புக்கு ஏற்ப உயர்த்தப்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.